பள்ளி பருவத்தில் வாழ்க்கையை இழந்துவிட்டோம் என்று எண்ணிக்கொள்ளும் நபரா நீங்கள்? உங்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கை பதிவு. 80களில் பிறந்தவன் நான். என் பெயர் ராஜ். ஒரு வேளையாவது என் மகன் நல்ல உணவு உண்ண வேண்டும் என அரசு பள்ளியில் சேர்த்தார்கள். மஞ்சள் நிறம் படிந்த வெள்ளை சட்டை, பல கரைகள் படிந்த காக்கி அரைக்கால் டவுசர், ஒரு வயர்கூடை. இதுவே என் வாழ்க்கையின் ஆரம்பம். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் மாடு மேய்க்க சென்று விடுவோம். குளிப்பதற்கு வாசனை சோப்பு கூட கிடையாது. பல் துலக்க சாம்பல் தான். பண்டிகை நாள் வந்தால் கூட புது துணிகள் எடுக்க மாட்டோம். ஊர் சந்தையில் பழைய துணியை வாங்கி செகண்ட் யூஸ் பண்ணுவோம். குடும்ப வறுமை 8ஆம் வகுப்பு வரை தான் படிக்க வைத்தார்கள். திடீரென எங்கள் வீட்டிற்கு ஒரு நபர் வந்தார். சென்னையில் மளிகை கடையில் வேலை என்றார். மாதம் 1500 ரூபாய் சம்பளம் என்றார். என் தாய் தந்தையரும் அவருடன் அனுப்பி வைத்து விட்டார்கள். விளையாட்டு புத்தி என்னை விட்டு போகவில்லை. மளிகை கடையில் ஒரு ஓரமாய் படுத்திருப்பேன். அதிகாலை 4:30 மணிக்கு எழும்ப வேண்டும். இரவு தூங்க 10:30 மணி ஆகும். ஒரு நாளாவது என் விருப்பப்படி படுத்து என் விருப்பப்படி எழும்ப வேண்டும் என கடவுளிடம் வேண்டிய நாட்கள் பல உண்டு. 6 மாதம் கழித்து பண்டிகை வந்தது. எங்கள் ஊருக்கு சென்றேன். என் தாய், தந்தை, தங்கை அனைவரும் புத்தாடை அணிந்திருந்தார்கள். எனக்கு மட்டும் உறக்கம்தான் தேவைப்பட்டது. 2 நாட்கள் நன்கு தூங்கினேன். குளிப்பதற்கு எங்கள் வீட்டில் வாசனை சோப்பு. என் தங்கையை 9ஆம் வகுப்பு படிக்க வைக்க போறதாக என் அம்மா என்னிடம் சொன்னார்கள். என்னால் என் குடும்பத்தின் நிலையை மாற்ற முடியும் என உணர்ந்தேன். 10 வருடம் அதே மளிகை கடையில் வேலை பார்த்தேன். என் தங்கைக்கு திருமணமும் செய்து வைத்தேன். என் குடும்பத்தின் வாழ்க்கை ஓரளவு முன்னேறிவிட்டது. ஒரு கடை வாடகைக்கு எடுத்து மளிகை கடை வைத்தேன். முன்னேறினேன். இன்று 40-50 லட்சம் முதலீட்டில் மொத்த வியாபாரம் செய்யும் அளவிற்கு முன்னேறியுள்ளேன். இப்போதெல்லாம் ஊர் திருவிழாவின் போது என் பெயரில் ஒரு நாள் அன்னதானம் கொடுக்கிறேன். பல உறவினர் என்னிடம் கூறினார்கள், கடையை வேறு யாரையும் பார்க்க வைத்துவிட்டு ஊருக்கு வாப்பா, ஊரில் குடும்பத்தோடு இருங்க, பணம் என்று எங்கே போகிறீங்க என கேட்டார்கள். ஒரு புது சட்டைக்கும் ஒரு வாசனை சோப்பிற்கும் ஒருவேளை சோற்றிற்கும் ஏங்கி என் மனதில் அழுத நாட்கள் பல உண்டு அல்லவா? பல தலைமுறைக்கும் சேர்த்து சம்பாதிக்க வேண்டும் என்றேன். இதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் என்று கூறினேன். ஆம், பொறுமை மற்றும் மன உறுதியுடன் செயல்பட்டால் அவமானம் கூட வெகுமானமாய் மாறிவிடும் என்பதற்கான எடுத்துக்காட்டுத்தான் ராஜ் என்பவரின் வாழ்க்கை பதிவு. நாமும் இதே போல்தான் பல நேரங்களில் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது என்று எண்ணும்போது வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நேற்றை தான் நம்மால் மாற்ற முடியாது, நாளையை கண்டிப்பாக நம்மால் மாற்ற முடியும். ராஜ் என்பவரின் வாழ்க்கை பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.